ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Englipesu. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஸ்டோரி. எ ஹேர் இன் த டார்டாய்ஸ், அதாவது முயலும் ஆமையுன்றது பார்த்துருப்போம்ல சின்ன வயசில், அதுதான் எ ஹேர் இன் த டார்டாய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எ ஹேர் வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் த டார்டாய்ஸ் ஒன் டே ஃபார் பீயிங் ஸோ ஸ்லோ. எ ஹேர்னா முயல், வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் அப்படின்னா காமெடி பண்ணிகிட்ருக்கு, நக்கல் அடிச்சிட்ருக்கு. எது வச்சுன்னா டாட்டாய்ஸ்னால் ஆமையை வச்சு நக்கல் அடிச்சிட்ருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா முயல். ஒன் டே ஃபார் பீயிங் ஸ்லோ, ஒன் டேனா ஒரு நாள், ஃபார் பீயிங் ஸ்லோனா ரொம்ப மெதுவாக போகிறதுனால இந்த ஆமையை அதாவது முயல் வந்து நக்கல் அடிச்சிட்ருக்கு அப்படின்றத பார்க்குறோம். டு யூ எவர் கெட் எனிவேர், ஹி ஆஸ்க்ட் வித் அ மாக்கிங் லாஃப். டு யூ எவர் கெட் எனிவேர் அப்படின்றத யார் கேட்குறாங்கன்னா முயல் கேட்குது. ஹீ ஆஸ்ட், இங்கே வந்து ஹீன்றது முயல், ஆஸ்ட் வித் அ மாக்கிங் லாஃப். யாரை கேட்குறாங்கன்னா ஆமையை கேட்குது இந்த முயல். ஹீ ஆஸ்க்டுன்றது வந்து முயல் கேட்குது அப்படின்றது தான். முயலை வந்து அவன்னு சொல்கிறோம், அவன் கேட்குறான். வித் அ மாக்கிங் லாஃப், மாக்கிங்னா நக்கல் அடிக்கிற மாதிரி, ஓட்டுற மாதிரி, கலாய்க்கிற மாதிரி அப்படின்றத எடுத்துக்கலாம். மாக்கிங் லாஃப்னா சிரிப்பு, அதாவது நக்கல் கலந்த சிரிப்பில் நீ எங்கேயாவது டு யூ எவர் கெட் எனிவேர், நீ எங்கேயாவது போவியா அப்படின்றது தான் இந்த முயல் ஆமையை பார்த்து கேட்குது. எஸ் ரிப்ளைட் த டார்டாய்ஸ், அதாவது இப்படி கேட்டதுக்கு அந்த ஆமை என்ன பதில் சொல்லுனா, ஆமாம் நான் வந்து டக்குன்னு மூவ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி எஸ் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஐ கெட் தேர் சூனர் தென் யூ திங்க், ஐ வில் ரன் யூ எ ரேஸ் அண்ட் ப்ரூவ் இட். அதாவது நீ நினைக்கிறத விட நான் அங்கே ஃபாஸ்ட்டாக போவேன், இதை நான் ப்ரூவ் பண்ணணுன்னா நான் எனக்கும் ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆமை முயல்கிட்ட சொல்லுது. ஐ வில் ரன் யூ எ ரேஸ் அப்படின்னா நீ நானும் ஒன்றா ஓடலாம் அப்படின்றத சொல்லுது. அண்ட் ப்ரூவ் இட்னா நிரூபிக்கிறது, அதை நிரூபித்து நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி முயல்கிட்ட ஆமை சொல்லுது. ஹேர் வாஸ் மச் அம்யூஸ்ட் அட் த ஐடியா ஆஃப் ரன்னிங் எ ரேஸ் வித் த டார்டாய்ஸ், பட் ஃபார் த ஃபன் ஆஃப் த திங் ஹி அக்ரீட். த ஹேர் வாஸ் மச் அம்யூஸ்ட், முயல் வந்து ரொம்பவுமே பூரிப்படையுது. அம்யூஸ்டாக பூரிப்பு, ஆச்சரியம் அப்படின்றது தான் அம்யூஸ்டுன்னு அர்த்தம். மச் அம்யூஸ்டு அப்படின்னா ரொம்ப பூரிப்பு அடையுது. எதனால் அப்படின்னா அட் த ஐடியா ஆஃப் ரன்னிங் ரேஸ், அதாவது ரேஸ் ஓடணுன்ற ஐடியா கண்டு இந்த முயல் ரொம்பவுமே பூரிப்படையுது. வித் த டார்டாய்ஸ், யார் கூட அப்படின்னா ஆமை கூட. வித்து தானே கூட அப்படின்றத சொல்கிறோம். வித் த டார்டாய்ஸ்னால் ஆமை கூட. பட் ஃபார் த ஃபன் ஆஃப் த திங் ஹீ அக்ரீட். அதுவும் முயல் வந்து ஆச்சரியப்படுது அப்படின்றத பார்த்தோம். அது ரேஸ் ஓடுறதுனால மட்டும் அது ரொம்ப பூரிப்படையில், அந்த ஃபன், அந்த ஜாலி இருக்கும் பார்த்தீங்களா. ஆமை கூட ரேஸ் விட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கிறது வந்து முயல் தான்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபன்னுக்காண்டி, அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காண்டி இன்னுமே பூரிப்படையுது. பரவாயில்ல, அதை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மிதப்பினால அந்த ஃபன்னுக்காண்டி இதுவும் ரொம்பவே ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஸோ த ஃபாக்ஸ் ஹூ ஹேட் கன்சென்டட் டு ஆக்ட் அஸ் ஜட்ஜ் மார்க் த டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டார்டட் த ரன்னர்ஸ் ஆஃப். ஸோ த ஃபாக்ஸ், அதனால நரி, ஃபாக்ஸ்னா நரி, ஹூ ஹேட் கன்சென்டட் டு ஆக்ட் அஸ் ஜட்ஜ், கன்சென்ட்னா ஒத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். கன்சென்டட் அப்படின்னா இந்த நரி வந்து ஒத்துக்குச்சு. எதுக்கு ஒத்துக்குச்சுன்னா டு ஆக்ட் அஸ் அ ஜட்ஜ். டு ஆக்ட் அஸ் ஜட்ஜுனா நடுவராக இருக்கிறதுக்கு இந்த நரி ஒத்துக்குது. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மார்க் த டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டார்டட் த ரன்னர்ஸ் ஆஃப், அந்த எது வரைக்கும் போகணுன்ற டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த நரியும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டியாளர்களை ஓடவும் சொல்லுச்சு. அதுதான் ஸ்டார்டட் த ரன்னர்ஸ் ஆஃப் அப்படின்றதுக்கான மீனிங். த ஹேர் வாஸ் சூன் ஃபார் அவுட் ஆஃப் சைட் அண்ட் டு மேக் தி டார்டாய்ஸ் ஃபீல் வெரி டீப்லி ஹவு ரிடிகுலஸ் இட் வாஸ் ஃபார் ஹிம் டு ட்ரை ரேஸ் வித் த ஹேர். த ஹேர் வாஸ் டூ ஃபார் அவுட் ஆஃப் சைட் அப்படின்னா என்னென்னா, முயல் வந்து அந்த பார்வையிலேருந்து ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. அண்ட் டு மேக் தி டார்டாய்ஸ் ஃபீல் வெரி டீப்லி ஹவு ரிடிகுலஸ் இட் வாஸ் ஃபார் ஹிம் டு ட்ரை எ ரேஸ் வித் த ஹேர். அது ஏன் அவ்வளோ தூரம் ஓடுச்சுன்னா அந்த ஆமைக்கு புரிய வைக்கணும். டு மேக் தி டார்டாய்ஸ் ஃபீல் வெரி டீப்லி, அதாவது ரொம்ப ஆழமாக புரிய வைக்கணும். என்னென்னு புரிய வைக்கணும்னா, முயல் கூட போட்டி போட்டால் என்ன ஆகுன்ற முட்டாள்தனமான விஷயத்த இந்த ஆமைக்கு புரிய வைக்கணுன்றதுக்காண்டி இந்த முயல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்வைக்கு அப்பாற்பட்ட தூரம் போயிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம். டு மேக் தி டார்டாய்ஸ் ஃபீல் வெரி டீப்லினா ஆமைக்கு வந்து ரொம்ப ஆழமாக புரிய வைக்கணும் அப்படின்னு அர்த்தம்.
ஹவு ரிடிகுலஸ். ரிடிகுலஸ்னால் முட்டாள்தனமான அப்படின்றது அர்த்தம். ஹவு ரிடிகுலஸ்னால் எவ்வளோ முட்டாள்தனமானது, எதுக்கு முட்டாள்தனம், அந்த ஆமைக்கு இது புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஹவு ரிடிகுலஸ் இட் வாஸ் ஃபார் ஹிம் டு ட்ரை எ ரேஸ் வித் ஹேர். அதாவது முயல் கூட போட்டியிட்டால் என்ன ஆகுன்றதை நிரூபிக்கிறதுக்காண்டி இந்த முயல் வந்து அவ்வளோ வேகமாக முன்னாடியே ஓடி போயிடுச்சுன்றதை இங்கே பார்க்குறோம். He lay down beside the course to take a nap until the tortoise should catch up. He lay down beside the course அப்படின்னா அந்த ஹீனா இங்கே முயலை குறிக்குது. ஹீ லே டவுன்னா முயல் வந்து படுத்துருச்சு. பிசைட் த கோர்ஸ் அப்படின்னா இந்த ஓடிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் படுத்துருச்சு அப்படின்றது மீன் பண்ணுது. டு டேக் அ நேப். நேப்னா ஒரு குட்டி தூக்கம். எதுக்கு படுத்துச்சுன்னா ஒரு குட்டி தூக்கம் எடுக்கிறதுக்கு இந்த முயல் படுத்துருச்சு இது போட்டியை விட்டு. அன்டில் த டாட்டாய்ஸ் ஷுட் கேட்ச் அப். அதாவது எது வரைக்கும் இது தூங்கலான்ற முடிவு எடுத்திருக்குன்னா அந்த ஆமை வந்து இதுக்கிட்ட நெருங்கினோடனே ஷுட் கேட்ச் அப்னா பக்கத்தில் நெருங்கினோடனே நம்ம முழிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட டக்குன்னு போய் படுத்துக்கிறது. தி டாட்டாய்ஸ் மீன்வைல் kept going slowly but steadily and after a time passed the place where the hare was sleeping. The tortoise meanwhile kept going slowly but steadily. அதாவது என்னென்னா அந்த ஆமை கொஞ்சம் கொஞ்சமாக kept going slowlyனா ரொம்ப மெதுவாக நடந்துச்சு. பட் ஸ்டெடிலி மெதுவாக நடந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நிதானமாகவும் நடந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் அ டைம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாஸ்ட் த பிளேஸ் வேர் த ஹேர் வாஸ் ஸ்லீப்பிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த முயல் தூங்கிட்டு இருக்க இடம் வந்துச்சு இல்லையா. பாஸ்ட் த பிளேஸ் அப்படின்னா அந்த முயல் தூங்கிட்டு இருக்க இடத்த தாண்டி வேர் த ஹேர் வாஸ் ஸ்லீப்பிங். தூங்கிட்டு இருக்க இடத்த தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆரம்பிச்சிச்சு. எதுனா இந்த ஆமை. பட் த ஹேர் ஸ்லெப்ட் ஆன் வெரி பீஸ்ஃபுல்லி and when at last he did wake up the tortoise was near the goal. But the hare slept on very peacefully அப்படின்னா ஆனால் முயல் வந்து ரொம்ப நிம்மதியான தூக்கத்தில் இருந்துச்சு. and when at last he did wake up அப்படின்னா கடைசியில் அது எந்திரிச்சு பார்க்கும்போது அப்படின்றதுக்கான மீனிங். the tortoise was near the goal. அதாவது இந்த ஆமை கோலை நெருங்கிருச்சு. கோல்னா இங்கே இலக்குனா அது என்ன ஃபினிஷிங் லைன் தான். த டாட்டாய்ஸ் வாஸ் நியர் த கோல் அப்படின்னா இந்த ஆமை வந்து இலக்குக்கு பக்கத்தில் வந்ததை இந்த முயல் பார்த்துருச்சு எந்திரிச்சோன்னே. த ஹேர் நவ் ran his swiftest but he could not overtake the tortoise in time. The hare now ran his swiftest. ஸ்விஃப்ட்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸ்விஃப்ட் டிசையர் மாருதியோட காரெலாம் பார்த்துருப்போம்ல, அது பேர் ஸ்விஃப்ட்டு. அந்த ஸ்விஃப்ட்டுக்கான மீனிங் என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படின்னு அர்த்தம். த ஹேர் நவ் ரன் ஹிஸ் ஸ்விஃப்டஸ்ட் அப்படின்னா முயலோட அது இருக்கிறதுலே டாப் ஸ்பீடில் போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். த ஹேர் நவ் ரன் ஹிஸ் ஸ்விஃப்டஸ்ட் அப்படின்னா இந்த முயல் அதோட இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொடுத்து ஓடுச்சு. பட் ஹி குட் நாட் ஓவர்டேக் த டாட்டாய்ஸ் இன் டைம். ஆனால் அந்த முயல்னால் அந்த ஆமையை ஓவர்டேக்கே பண்ண முடியல. இதோட நீதி, அதாவது இந்த கதையோட நீதி என்னென்னா த ரேஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் டு த ஸ்விஃப்ட். அதாவது போட்டின்றது எப்பயுமே வேகமானவங்களுக்கு உரியது இல்லை அப்படின்றது தான் இதோட நீதி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டி எது பிடிக்கல அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இங்கிலீபேசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.